ஏற்கனவே அந்த செக்யூரிட்டி இஷ்யூஸ் ஏன் செக்யூரிட்டி பிரீச் எப்படி நடந்துச்சுன்றது ஒரு கேள்வியே அது ஒரு பெருசா கேள்வி. இருக்கு. unanswerable-ஆ இருக்கு. அதை பேசாம நீங்க திரும்ப திரும்ப தேச விரோதி கருத்துக்கு மோடி கேள்விக்காரர்லாம் தேச துரோகின்ற 200 கிலோமீட்டர் நம்ம பார்டர்ல உள்ள பூந்து அடிச்சுட்டோம். எங்க தப்பிச்சான்? அந்த தீவிரவாதிங்க எங்க? அவனை நீ பிடிச்சியா? இதை சொல்றதே இதை சொல்லாம இருக்கிறதே ஒரு தேச விரோதம் தானே. ஆக்சுவலா உண்மையா இந்த தீவிரவாதிகளை பத்தின தகவலை சொல்லாம இருக்கிறதும் கேள்வி கேட்கறவங்களை தேச துரோகின்னு சொல்றதும் தான் உண்மையான தேச விரோதிகளோட வேலை. மோடி கவர்மெண்ட் கோட்டை விட்டுருக்குது, பாதுகாப்புல கோட்டை விட்டுருக்குது. அப்போ யார் தேச துரோகின்ற கேள்வியை நம்ம மறுவரை செய்ய வேண்டியிருக்கு. நிச்சயமா நீங்கள் இது ஒன்று புரிஞ்சுக்கோங்க. எல்லா நாடுகள்லையுமே வார் பீக்கில் இருக்கும்போது ஓரளவு கட்டுப்பாடுகள் இருக்கும் டிபேட் பண்ணுறதுல. பட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் அந்த நேரத்தில் கூட டிபேட் பண்ணுவாங்க. இப்போ எல்லாம் முடிஞ்சு 10 நாள் ஆக போகுது. ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி இந்த தாக்குதலை பற்றின முன்கூட்டிய தகவலை எதற்காக ஜெய்சங்கர் அங்கே சொன்னார்? யாருக்காக அவர் சொன்னார்? அந்த காரணம் ஏன் வந்துச்சு? அவரோட காரணம் என்ன? சரி, எல்லா கேள்வியும் பேசுகிறீங்களே. உலகத்தில் ஒரு நாடு கூட இன்னைக்கு இந்தியாவை ஆதரிக்கலையே. பஹல்காம் தாக்குதலை கண்டனம் தெரிவித்தாங்க. இந்தியா பாகிஸ்தான் இந்த மோதலில் பாகிஸ்தான் தீவிரவாத நாடுன்னு இந்தியா சொல்லக்கூடியதை ஒரு நாடு கூட ஏன் இந்தியாவுக்கு சாதகமாக பேசலை? அப்போ மோடி கவர்மெண்ட்டோட டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர், இது ராஜதந்திர தோல்வி. நிச்சயம். இதை கேள்வி கேட்டால் உடனே ஒருத்தனை தேச துரோகின்றது அயோக்கியத்தனமான வார்த்தை. அதாவது தேசபக்தி, தேச துரோகி, தேச விரோதி இவை எல்லாம் அயோக்கியர்கள் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைன்னு பெர்னாட் ஷா 150 வருஷம் மேலே எழுதுறாரு. சக மனிதனை பார்த்து நீ தேச துரோகின்னு சொல்கிறது மாதிரி அயோக்கியத்தனை எதுவுமே இருக்காது. உண்மையான இராணுவ வீரன், நான் சொல்கிறேன், உண்மையான இராணுவ வீரன் சக மனிதனை, இந்தியனை தேச துரோகின்னு சொல்ல மாட்டான். நான் சொல்கிறேன், ஒரு சோல்ஜர் இன்னொரு தன்னை விமர்சிக்கிற, இராணுவத்தை விமர்சிக்கிற யாரையுமே ஆன்டி நேஷனல் அவன் சொல்லவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் எந்த வேலையும் இழிவானதில்லை. இராணுவ வீரர்களை நாம் போற்றுகிறோம், அவர்கள் நம்மை காப்பாற்றுகிறார்கள். ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய வேலைக்கு சற்றும் குறைந்ததல்ல மற்ற தொழில்களை செய்யக்கூடியவர்கள். ஒரு விவசாயி நிலத்துல உழுது பயிர் விளைவிக்கலன்னா இராணுவ வீரனால் இன்னைக்கு போர் செய்ய முடியுமா? அன்னைக்கு எழுதினாரு கண்ணதாசன், சாப்பாடு கிடைக்குமா? அன்னைக்கு கண்ணதாசன் 65 வருஷத்துக்கு மேலே பயணின்ற படத்தில் எழுதினார் பாட்டு, ஆரோடும் மண்ணில் என்றும் நீரோடுன்ற பாட்டில். ஏர்கொண்ட உழவனின்றி போர் செய்யும் வீரன் எது? 12 மணி நேரத்துலேருந்து 14 மணி நேரம் வெயிலில் நின்று டிராஃபிக்கை ஒழுங்குபடுத்துகிற ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிளோட தியாகம் இராணுவ வீரனோட தியாகத்துக்கு எந்த விதத்துலையும் குறைஞ்சது கிடையாது. மழை வெயில் எதுலேயுமே கலங்காமல் நின்று மக்கள் பணியாற்றுகிற ஒரு போலீஸ்காரரோட வேலை என்பது ஒரு இராணுவ வீரனோட வேலையை விட எந்த விதத்திலும் குறைந்ததல்ல. எல்லா வேலையும் உயர்ந்தது தான். அதனால தான் ஒரு உண்மையான இராணுவ வீரன் சக மனிதனை அவன் மாறுபட்ட கருத்தை தெரிவிக்கிறான் என்பதற்காக, இராணுவத்தை விமர்சிக்கிறான் என்பதற்காக தேச துரோகி என்று சொல்ல மாட்டான். இதை சொல்கிறது யாருன்னா அயோக்கியர்கள், அதை வச்சு பொழப்பு நடத்துகிறவங்க, அரசியல் பண்ணுறவங்க. யாருக்கும் தேசபக்தியில் குறைந்தவர்கள் அல்ல. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சக மனிதனை வேற விமர்சனம் பண்ணலாம் நீ, ஆனால் தேச துரோகின்றது எவ்வளோ கொடூரமான வார்த்தை. அப்படி யாருமே கிடையாது.